ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற அடுத்த குட்டி ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா தெனாலிராமன் ஸ்டோரி தாங்க. தெனாலிராமன் ஸ்டோரியில் இது பார்ட் 17. கதையோட டைட்டில் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நரபலி. கதையை இப்போ நம்ம பார்க்கலாமா? ரொம்ப நாளைக்கு ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. மூட்டை மூட்டையாக பணத்தை கொட்டி செலவழித்து துங்கபத்ரா நதி மேலே பாலம் ஒன்று கட்டினாங்க. ஆனால் ஆற்றுக்கு அடுத்தாற் போல் வந்த புது வெள்ளம் அந்த பாலத்தை அடிச்சுட்டு போயிடுச்சு. அது இருந்த இடமே தெரியாமல் போயிடுச்சுங்க. மன்னன் அதுக்காக சலைச்சும் போகலை. மறுபடியும் பணத்தை சேகரித்து அந்த பாலத்தை பலமாகவே அமைச்சாருங்க. இந்த பாலத்தை எந்த வெள்ளமும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் என்ன கொடுமைன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் வந்த வெள்ளமும் அந்த இடத்த தெரியாமல், பாலம் இருந்த இடமே தெரியாமல் செஞ்சிடுச்சு. அதுக்கு மேலே மன்னனால் சும்மாவே இருக்க முடியலங்க. நஷ்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நடந்தது அவமானமாக இருந்துச்சு. மற்ற நாட்டு அரசுங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு யோசித்து ரொம்பவே கவலைப்பட்டாருங்க. இந்த வருத்தத்தோடையே மன்னர் ரொம்பவே யோசிக்க ஆரம்பித்தார். அந்த சமயம் பார்த்து அந்த பாலத்தை கட்டி முடிச்ச ஆட்கள்லாம் அங்கே வந்தாங்க. அரசே, உங்களுக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது பற்றி அந்த பக்கத்து மக்களையெல்லாம் நாங்கள் தீர விசாரித்தோம். இப்போது அங்கேருந்து தான் நாங்கள் வரோம். என்ன விசாரிச்சிங்க? அந்த மக்கள்லாம் என்ன சொன்னாங்க? விவரமாக சொன்னாதானே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அரசர் கேட்டார். ஒவ்வொரு தடவையும் இப்படி பாலம் இடிந்து போயிருக்கு, எதனால் அப்படின்னு சொல்லி விசாரித்தோம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆற்றங்கரையில் இருக்க முனீஸ்வரனுடைய வேலை தான். அந்த முனீஸ்வரனுக்கு நரபலி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த மாதிரியான தொந்தரவெல்லாம் வராது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அடடே, இது நமக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு. எத்தனை சிரமம், எத்தனை நஷ்டம், இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துருக்கலாமே அப்படின்னு பெருமூச்சு விட்டார் அரசர். ஒன்றும் யோசிக்க வேண்டாம் அரசே, எப்படியோ நரபலிக்கு ஏற்பாடு செஞ்சுட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நரபலி அப்படின்னு சொன்னோன்னே அரசருக்கு ஒரு நடுக்கமே வந்துருச்சு. நம்ம அரசாங்கத்தில் அந்த மாதிரியான வழக்கமே கிடையாது. இப்போ நான் மட்டும் அதை எப்படி செய்ய முடியும்? அப்படி சொல்லாதீங்க அரசே, இந்த நரபலியை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மன்னர் இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சாரு. அப்படியே செய்கிறோன்னு சொல்லி அவங்களும் போனாங்க. நாம் எப்படி நரபலி கொடுக்க முடியும்? என்ன பலி கொடுங்கன்னு சொல்லி யாராவது முன்னே வருவாங்களா? நாம் தான் யாரையாவது வா ஒன்று நரபலி கொடுக்க போகிறேன்னு சொல்லி கூப்பிட முடியுமா? இது என்ன தர்ம சங்கடமான நிலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசு எண்ணிட்டு அப்படியே மன்னர் அமைதியாகிட்டார். அதுக்குள்ளே போனவங்களாம் திரும்பி வந்துட்டாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆவலாக எதிர்பார்த்தார் மன்னர். அரசே, நரபலி தான் கொடுக்கணுமா, வேறு வழியே கிடையாதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடக்கடவுளே, இப்படியும் நடக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சலிச்சுக்கிட்டாரு மன்னர். அன்னைக்கு தினத்துலேருந்து மன்னனுக்கு இதே யோசனை தான். சரியான சாப்பாடு இல்லை, தூக்கம் இல்லை, உடம்பும் ரொம்பவே வீணாக போயிடுச்சு. தெனாலிராமனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுது. அடடே, இதுக்கு ஏதானும் ஒரு வழி நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்தவாறு யோசித்தவாறே அரண்மனைக்கு போனார் தெனாலிராமன். வழியில் அரண்மனை சேவைகள் ஒருவனை கையில் விலங்கிட்டு செல்வதையும் பார்த்தாருங்க. அடடே, இவன் பல கொள்ளக்காரன் ஆயிடுச்சு, எங்கே கிடச்சான், எப்படி கிடச்சான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் விசாரித்தார். ஜாக்கிரதையாக அழைச்சிட்டு போக, சமயம் கிடச்சா கையில் விலங்குடையே ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எந்த பக்கமாக அழைச்சிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இத்தனை நாளாக இவன் அரண்மனை விசாலையில் இருந்தான், இப்போ தான் திருப்பாயிடுச்சு. என்ன திருப்பு அப்படின்னு சொல்லி தெனாலிராமன் கேட்டார். பெரிய கொள்ளைக்காரனாச்சே, சும்மா விடுவாங்களா? இவனுக்கு சாதாரண தண்டனைக்கு அப்புறம் விட்டாலும் மீண்டும் கொள்ளடிக்க தான் போவான். அதனால் ஒரே வழியாக இவனுக்கு தூக்கு தண்டனையும் கொடுத்துட்டார் அரசர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, அது சரியான தண்டனை தான் அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அரண்மனைக்கு போனார். அந்த சேவகர்களில் அந்த கொள்ளைக்காரனை சீக்கிரமாக கொலைக்காலத்துக்கு அழைத்து போங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அரசரும் நரபலி விஷயமா எனக்கு ஒரு யோசனை தோணுது, கவலையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சான் தெனாலிராமன். என்ன யோசனை அப்படின்னு கேட்டார் மன்னன். நான் பின்னாடி சொல்கிறேன். வழியில் ஒரு குற்றவாளியை அரண்மனை சேவகர்கள் கொலைக்களத்திற்கு அழைத்து போகிறத நான் பார்த்தேன். உடனே ஒரு குதிரை வீரனை அனுப்பி அந்த தண்டனையை நிறுத்த சொல்லி அவனை அழைச்சிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு அவசரப்பட்டார். ஏன் வழக்கை திரும்ப விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்டார் மன்னர். அது இருக்கட்டும், முதலில் குதிரை வீரனை அனுப்பிச்சி வைங்களேன் அப்படின்னு கெஞ்சினார் தெனாலிராமன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அந்த வழக்கை விசாரித்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படின்னு அரசன் சொல்லிக்கிட்டு இருக்கப்பே தெனாலிராமன் ஓடி போய் கையோடு ஒரு குதிரை வீரனை அழைச்சிட்டு வந்து குதிரையோட மன்னன் முன்னாடி நிறுத்தினார். குதிரை மீது ஏறி போய் பறந்து போய் அங்கே குற்றவாளியை தூக்கு தண்டனை நிறுத்த சொல்லி உடனே கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லி அரசர் அனுப்பிச்சி வச்சார். குதிரை வீரனும் காற்றா பறந்து அங்கே அவனுக்கு தூக்கு போடுற சமயத்தில் கரெக்டாக போய் தடுத்து நிறுத்தி அவனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்தாங்க. அரசனிட்ட உத்தரவை சொல்லி எல்லாரையும் திரும்பவும் பார்க்க சொன்னாங்க.
குதிரை வீரனை அனுப்பிட்டு தெனாலிராமன் ஆற்றங்கரைக்கு ஓடி வந்தார். நீங்களும் அங்கே பின்னோடு வந்துடுங்க அப்படின்னு அரசனுக்கும் சொல்லிட்டாரு. அங்கே இடிந்து போன பாலத்திற்கு இருந்த முனீஸ்வரர் கோயிலை பூஜைக்கு ஏற்பாடு செஞ்சான் தெனாலிராமன். பல விதமான பழங்களையும் புஷ்பங்களையும் வச்சு சாம்பிராணி புகை போட்டு முனீஸ்வரருக்கு மாலை சாத்தி மேலத்தாளும் தம்பட்டை அடித்து பூம் பூம்னு தார முழங்கி அங்கேருந்து அரசன் வந்துட்டார். என்ன செய்கிற தெனாலிராமா அப்படின்னு மன்னன் கவனிச்சார். அந்த பக்கமாக குற்றவாளியோடு போன சேவகர்கள் கை காட்டி இங்கே அந்த தூக்கு தண்டனை கைதியும் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த குற்றவாளியோட தலையில் 2 குடம் தண்ணீரை ஊற்றி கழுத்தில் ஒரு மாலையும் போட்டாங்க. பிறகு அரசனோட கத்தியை உருவி, அது வரைக்கும் ஒன்றும் புரியாமல் இருந்த அரசனுக்கு இப்போது தான் லேசாக புரிய தொடங்குச்சு. உங்கள் கொலை தண்டனை நீங்களே இங்கே நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெனாலிராமன் அரசர் கையில் அந்த கத்தியை கொடுத்தார். உடனே அரசனும் கத்தியை வீச அந்த குற்றவாளியோட தலை கீழே உருண்டுச்சு. தண்டனையோடு நரைபலியும் நிறைவேறிடுச்சு. அதனால் அரசனோட மனசும் புண்படல. சரியான யோசனை தெனாலிராமா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் தெனாலிராமனை ரொம்பவே மெச்சினார். அரண்மனைக்கு வந்ததும் 1000 பொன் கொண்ட ஒரு பையை தூக்கி தெனாலிராமனுக்கு பரிசாக கொடுத்தார் அரசர். அதன் பிறகு ஜாம்னு துங்கபத்ரா நதி மீது ஒரு பாலத்தை கட்டினாங்க. எந்த ஆபத்தும் இல்லாமல் அந்த பாலம் ஒன்றுமே இருந்துகிட்ருக்கு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.